ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஞானசக்தி தரஸ்கந்த வல்லி கல்யாண சுந்தரா தேவசேனாபதிக்காந்த சுப்பிரமணிய நமோஸ்துதே. வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கி நிற்குமே, செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிவோர்க்கு மேவ வாராதே வினை. ஓம் சரவண பவாஜ நமஹ. நவக்கிரகேபியோ நமஹ. வாக்தேவ்ஜி நமஹ. பேரன்பு சார்ந்த அன்பு உள்ளம் கொண்ட எங்களுடைய நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர், ஜோதிட வழிகாட்டி, ஜோதிட குரு, காஞ்சி காமகோடி பீடம் வேத ஆகம குருகுல முதல்வர் ஜோதிட ஆச்சாரியர் சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர். அலைபேசி 9865098370 9835098370. அடியேனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய கருணையினாலே நாம் தற்சமயம் காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வார ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் 29/11/2021 முதல் 5/12/2021 வரைக்கும் இருக்கக்கூடிய தினங்களில் இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் நடக்கக்கூடிய நன்மை தீமைகள், சுப பலன்கள், அசுப பலன்கள், சந்திராஷ்டம தினங்கள், வணங்க வேண்டிய தெய்வங்கள், அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட வண்ணங்கள், அதிர்ஷ்டமான திசைகள், இதெல்லாம் பற்றி நம்ம பார்க்க இருக்கோம். பார்ப்பதற்கு முன்பாக இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள், விரதங்கள் அனுஷ்டிக்கக்கூடிய விரத தினங்கள், இந்த வாரம் சந்திராஷ்டமம் யாராருக்கு, இதெல்லாம் பற்றி பார்த்துட்டு நம்ம 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை காண்போம். இந்த வார விசேஷ தினங்கள்னு எடுத்துட்டோம்னால் 29/11/2021 திங்கட்கிழமை, கார்த்திகை மாத 2வது சோமவாரம். நான் போன பதிவில் சொன்ன மாதிரி இந்த கார்த்திகை சோமவாரம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த விசேஷமான தினம். ஏன்னா சிவபெருமான் அபிஷேக பிரியர், மகாவிஷ்ணு அலங்கார பிரியர். சிவனுக்கு அபிஷேகம் பண்ணிகிட்டே இருக்கணும், தீர்த்தம் தலையில் விழுந்துட்டே இருக்கணும். அதான் தாரா பாத்திரம்னு பெரிய ஆலயங்கள் எல்லாம் ஒவ்வொரு சொட்டு சொட்டாக தண்ணி விழுந்துட்டு இருக்கிற மாதிரி வைப்பாங்க. மகாவிஷ்ணுவுக்கு அபிஷேகம் தேவையில்லை. அலங்காரம், பட்டு, பீதாம்பரம், ஆபரணங்கள்லாம் போட்டு எப்போவுமே கம்பீரமாக இருக்கக்கூடியவர் அவர். அப்போ அந்த சோமவார தினத்தன்று சிவபெருமானுக்கு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கறது, பால், தயிர், இளநீர், பன்னீர், இதெல்லாம் வாங்கி நம்ம அபிஷேகம் பண்ணோம்னா நம்மளுடைய கடன்கள் தீரும், திருமணத் தடை விலகும் அப்படிங்கிறது சாஸ்திரம். 30/11/2021 செவ்வாய்க்கிழமை, தேய்பிறை சர்வ ஏகாதசி. ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க, தேய்பிறை ஏகாதசிக்கு விரதம் இருக்கிறவங்க பெருமாளை குறித்து, மகாவிஷ்ணுவை குறித்து வழிபாடு செய்யலாம். 2/12/2021 வியாழக்கிழமை, தேய்பிறை பிரதோஷம், சிவபெருமானுக்கு உகந்த தினம். அன்றைய தினம் சிவபெருமானை குறித்து விரதங்கள் மேற்கொண்டு மாலை வேளையிலே சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று இந்த 4:30 மணி முதல் 6 மணி வரைக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த பிரதோஷ காலத்தில், பிரதோஷ நேரத்தில் அபிஷேக திரவியங்கள் மற்றும் பில்வங்கள் இதெல்லாம் கொடுத்து அர்ச்சனை வழிபாடுகள் செய்தோம்னா நமக்கு என்னென்ன பிரச்சனை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும், எல்லா பிரச்சனையும் அந்த பிரதோஷ வழிபாட்டின் மூலமாக தீரும் என்பது சாஸ்திரம். 3/12/2021 வெள்ளிக்கிழமை, போதாயன அமாவாசை. போதாயன சூத்திரம், ஆபஸ்தம்ப சூத்திரம், ஆஸ்வலாயன சூத்திரம் இப்படிலாம் இருக்குது. இதெல்லாம் அந்த சூத்திரத்தை கடைபிடித்து அமாவாசையை தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள். இப்படி போதாயன சூத்திரத்தை சார்ந்தவர்கள் அந்த 3/12/2021 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தர்ப்பணங்கள் மேற்கொண்டு முன்னோர் வழிபாடுகள் செய்து கொள்வது மிகவும் சாலச் சிறந்தது. 4/12/2021 சனிக்கிழமை, சர்வ அமாவாசை, அனைவருமே கொண்டாட வேண்டியது. அன்றைய தினம் பிதர்களுக்கு தர்ப்பணங்கள் செய்து காலையில் எதுவும் உணவு அருந்தாமல் மதிய வேளையில் சமையல் பண்ணி அந்த சமையல் பண்ணதை பெரியவங்க படத்துக்கு வச்சு பூஜை செய்து பிறகு காக்காவுக்கு சாதம் வச்சுட்டு நம்ம ஆகாரங்கள் எடுத்துக்கொள்வது முன்னோர்களை திருப்திப்படுத்தும் விதமாக அமையக்கூடியது. அதுபோக காளியம்மன், மாரியம்மன், வாராகி இந்த மாதிரி உக்ர தெய்வங்கள், காவல் தெய்வங்களை எல்லாம் அமாவாசை தினத்தன்று விசேஷமாக பூஜைகள் செய்து கொள்ளலாம். அதே மாதிரி வீட்டில் பூசணிக்காய் கட்டுறது, மாற்றுறது, அதெல்லாம் இந்த அமாவாசையில் பண்ணிக்கிறது மிகவும் சிறப்பு. இந்த வார சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னா கும்பம், மீனம், மேஷம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வதி, பரணி, கார்த்திகை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு சந்திராஷ்டமம். எனவே இந்த வாரத்தில் இந்த 3 ராசி நேயர்களும் இறை வழிபாட்டோடு இந்த வாரத்தை இனிமையாக
அனுபவிக்க ஆசீர்வதித்து தொடர்ந்து 12 ராசிகளுக்கு முன்னான பலாபலன்களை காண்போம். அன்பார்ந்த பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி நேயர்களுக்கு வார ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் 29/11/2021 முதல் 5/12/2021 வரைக்கும் இருக்கக்கூடிய தினங்களில் நடக்கக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி நம்ம இப்போ பார்க்க இருக்கின்றோம். இந்த வார பலாபலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ராசிநாதன் ராசிக்கு 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் இருக்கார். இருந்தாலும் ராசிநாதனாக இருக்கிறதுனால தேவையில்லாததையெல்லாம் கழிச்சு விட்ருவார். வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை வச்சுப்பார், தேவையில்லாத அதையெல்லாம் விரயத்தை பண்ணி கொடுப்பார். இப்போ நன்மைகளை அதிகம் செய்து தீமைகளை விரயம் பண்ணக்கூடிய இடத்துல குரு இருக்கிறதுனால எதிர்பார்த்த காரியம் கைகூடும், தடையின்றி நடக்கும், பொருளாதார வளர்ச்சி ஏற்படும், பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வஸ்திரங்கள் நகைகள் இதெல்லாம் வாங்கி மகிழலாம். ஏதாவது அடமானம்லாம் வச்சுருந்தால் அதெல்லாம் திருப்பலாம், பழைய கடன்களை நிவர்த்தி பண்ணலாம். அந்த மாதிரி யோகங்கள் ஏற்படும். 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் சனி பகவான், அதாவது சனியினுடைய அனுகிரகமான இடம், சனி ஆசி கிடைக்கக்கூடிய இடம், சனியினுடைய பலன்களை பெறக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம்னா 3, 6, 11. இப்படி மீனராசிக்கு 11ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால பலவிதமான நன்மைகள் தொட்டத்து துலங்கும், எதிர்பார்த்த காரியம் கைகூடும், என்னென்ன நினைக்கிறோமோ எல்லாமே நடக்கும். பழைய தொழில்கள் பண்ணக்கூடியது, விட்டுப்போன சொந்தங்கள், விட்டுப்போன தொழில், விட்டுப்போன வருமானங்கள் எல்லாமே திரும்ப கிடைக்கும். இதெல்லாம் இழந்தமோ வாழ்க்கையில் அதெல்லாம் திருப்பி கிடைக்கும். அதுக்கு வேதனைப்பட்டிருப்போம் ஒரு காலத்தில், அது சனி அதெல்லாம் இப்போ திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நிலைமையில் இருக்கார். அதனால் சகல வாகனம் வாங்கலாம், பொருளாதார வளர்ச்சி, கடன் தீருதல், உடல்நலக் கோளாறு சரியாகுதல், மன நிம்மதி இதெல்லாமே கிடைக்கும். குறிப்பாக இரும்பு சம்பந்தமாக தொழில் பண்ணுறவங்க, இயந்திர சாலைகள், ஃபேக்ட்ரி, ஃபவுண்ட்ரி, இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் மில், பெட்ரோல் பிங்கு, எண்ணெய் சம்மந்தமான தொழில் பண்ணக்கூடியவங்க, தோல் தொழில் பண்ணக்கூடியவங்க, தோல் சம்மந்தமான தொழில் பண்ணுறவங்க, பில்டிங் மெட்டீரியல் வியாபாரம் பண்ணுறவங்க, ஹார்ட்வேர்ஸ் கடை, பைப் கடை, பெயிண்ட் கடை இந்த மாதிரிலாம் வச்சுருக்கிறவங்க, அது தயாரிக்கக்கூடியவர்கள், இவங்க எல்லாத்துக்குமே யோக லாபங்கள் அதிகரிக்கும். வாகன ஓட்டுநர்கள், வாகன பணிமனை மெக்கானிக் ஷாப் வச்சு நடத்துகிறவங்க, வாகனம் வாங்கி விற்கிறவங்க, இது எல்லாமே சிறப்பாக அமைப்புகள் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால சும்மா கொண்டிருந்தாலும் வருமானம் வரும். ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் லாபகாரகன், தனகாரகன் 10லே இருக்கிறதுனால எதிர்பார்த்த காரியம் கைகூடும், தனவரவு திருப்திகரமாக இருக்கும், மனசுக்கு திருப்தியாக இருக்கும், வருமானம் போகும் அப்படிங்கிற எண்ணம் வரும். கடன்கள் நிவர்த்தியாகும், பொன் வாங்கலாம், பொருள் வாங்கலாம், ஆடை ஆபரணங்கள் வஸ்திரங்கள் வாங்கி மகிழக்கூடிய அமைப்பு, கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள், கருத்து வேறுபாடுகள் விலகுதல், இன்பச் சுற்றுலாக்கள் செல்லுதல் இந்த மாதிரிலாம் ஏற்படும். குறிப்பாக வங்கி ஊழியர்கள், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, கொடுக்கல் வாங்கல், நகை செய்பவர்கள், ஆபரணக்கடை வைத்திருப்பவர்கள், ஜுவல்லரி வச்சிருக்கிறவங்க இவங்க எல்லாத்துக்குமே யோகம். ராசிக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பார்த்தோம்னா சூரியன், புதன், கேது, அதுவும் சிறப்பு. புத ஆதித்ய யோகம் பெற்று பலவிதமான நன்மைகள் அப்படிங்கிறது இந்த வாரத்தில் மீனராசிக்கு இருக்குது. தகப்பனார் வழி சொத்துக்கள், சொந்தங்கள் மூலமாக நன்மைகள், சொத்துக்கள் கிடைக்கும். தகப்பனார் இருந்தால் அவருக்கு பதவி உயர்வு, பாராட்டுக்கள் உண்டாகும். அதே மாதிரி அரசு துறை, அரசியல்வாதிகள், அரசு பணியாளர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். கல்வித்துறை சிறந்து விளங்கும். கல்விக்கூடம், கல்வி சாலைகள், கல்வி நிறுவனங்கள், கல்லூரிகள் இதெல்லாம் வச்சு நடத்துகிறவங்க, அதில் படிக்கிறவங்க எல்லாருமே சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், அதே மாதிரியே ஐடி கம்பெனி, கம்ப்யூட்டர் மூலமாக தொழில் பண்ணக்கூடியவர்கள், வெளிநாட்டுக்கு தொழில் செஞ்சு கொடுக்கக்கூடியவர்கள், இங்கிருந்து அங்கே வேலை செஞ்சு கொடுக்குறவங்க, ட்ரேடிங் கம்பெனி, மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ், பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பேச்சின் மூலமாக தொழில் பண்ணக்கூடியவர்கள், நிதித்துறை, ஆடிட்டிங், அக்கவுண்டன்ட், எழுத்து, வசனம், இயக்கம், பேச்சு, சினிமா, இயல், இசை, நாடகம், ஜோதிடம், கலைத்துறை, விளையாட்டுத்துறை, கேளிக்கை இதில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகச்சிறப்பான யோகம் அப்படிங்கிறது இந்த வாரத்தில் ஏற்படுது. ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் செஞ்சிருக்கிறதுனால பூமி விரயம், பூமி சம்பந்தமாக இந்த வாரத்தில் எதுவும் பேச வேண்டாம். உடல் நலத்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். போக்குவரத்தை, உடல் நலத்தில் சிறு சிறு காயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். மனைவிக்கு உடல்நலக் கோளாறு அல்லது கணவனுக்கு உடல்நலக் கோளாறு, மீனராசி யாரோ அவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட், அவங்களுடைய கணவன் மனைவிக்குள்ளே உடல்நலக் கோளாறு, மருத்துவ செலவுகள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு செஞ்சிருக்கிறதுனால வெளிநாட்டு யோகங்கள் உண்டு. வெளிநாட்டு தகவல் நன்மையை தரும். வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு உண்டு. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மீனராசி நேயர்களுக்கு பதவி உயர்வு, பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும். அந்நிய செலாவணி, பங்கு வர்த்தகம், ஷேர் மார்க்கெட்டிங், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் இதெல்லாம் பண்ணக்கூடியவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். அதே மாதிரியே வருமான வரித்துறை, வருவாய்த்துறை, உயர்கல்வித்துறை இதில் எல்லாம் இருக்கக்கூடியவர்கள் சிறப்பான யோகத்தை அடையலாம். சிற்றுண்டி, கேன்டீன், கேட்ரிங் சர்வீஸ், உணவகங்கள், ஹோட்டல்ஸ், ரிசார்ட்ஸ், லாட்ஜ் இந்த மாதிரி நடத்துகிறவங்க, சிறு குறு வியாபாரிகள், மளிகை, பால், பழம், புஷ்பம், சந்தையில் வியாபாரம் பண்ணுறவங்க, நடைபாதை வியாபாரிகள் அனைவருக்கும் யோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் விளங்குது. பொதுவாக மீனராசின்னு எடுத்துட்டால் இந்த வாரம் நடுவில் சந்திராஷ்டமம் சம்பவிக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வாரம். இந்த வாரம் அதிர்ஷ்டமான வண்ணம் மஞ்சள், அனுகூலமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 9,
வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி குரு பகவான். எனவே குரு பகவானை வணங்கி இந்த வாரத்தை இனிமையான வாரமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.